ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஜூஸியான ஆரஞ்ச் ஃப்ளேவரில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் 750 கிராம்ஸ், முட்டை 1, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கார்ன்ஃப்ளவர், சால்ட், அப்புறம் சோயா சாஸ் இது 4யுமே போட்டு நல்லா அடிச்சுக்கணும். சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதை நம்ம சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா முட்டை சேர்க்குறனால அது தண்ணி விட்ட மாதிரி கொஞ்சம் ஆகிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பொரிச்சிக்கலாம். அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் நம்ம ஆரஞ்சோட இந்த ஜெஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஆரஞ்சோட தோலை திருக்கி வச்சுக்கணும். ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு ஆரஞ்சோட ஜூஸில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நம்ம திருகி வச்சுருக்க அந்த ஆரஞ்சோட அந்த தோலோட திருகல் இருக்கு இல்லையா, அது இதுலேயும் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பேனில் ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போக வைக்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆரஞ்சோட சாஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆரஞ்சு கலரில். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சாஸியாக இருக்கணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர், உங்கள்கிட்ட ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரஞ்ச் சாஸ் ரெடி. நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை சில்லி சிக்கன் மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஆனால் ரொம்ப குக் ஆகக்கூடாது, முக்கால்வாசி வெந்துச்சுன்னா போதும். சாப்பிட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணி மேரினேட் பண்ணோம் இல்லையா, அதுலேயே பெப்பரும் கொஞ்சம் சில்லி ஆட் பண்ணால் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது முழுக்க குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ண ரெசிபி. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த சிக்கனை ஆரஞ்ச் சாஸில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீட் யூ சூன்.